ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது என்னைக்கும் உனக்கு நிலைச்சிருக்கணும். நீ தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா? கனகா, எங்க போற? நீ பாட்டுக்கு வேற ஏதோ நடக்குங்கிற கற்பனையில வந்திருப்பேல்ல. நீ இதை எதிர்பார்த்திருக்க மாட்டேல்ல. சரி, வந்தத வந்துட்ட. இந்த கண்கொள்ளாத காட்சியை பார்த்துட்டு போயிடு. ரம்யா, எதுக்கு இங்க நிக்கிற? போய் பூஜை ரூம்ல இருக்கிற அர்ச்சனை தட்டை எடுத்துட்டு வா போ. ஆமா வினோ, நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அத்தை, சதாபிஷேகம் முடிச்சவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப நல்லது. அதுவும் ஐயா மாதிரி முற்போக்கு சிந்தனை உள்ளவங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப புண்ணியம். இந்தாங்க, பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், போமா வினோ, போ வினோ. போமா, பெரியவங்க நிக்கிறாங்கல்ல. உங்க மனசு போல நீங்க ரெண்டு பேரும் மனநிறைவோட சந்தோஷமா நல்லா மனசார வாழ்த்துறேன். என் பேர பிள்ளைங்க நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும். பெரியவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் உங்க முகத்துல இல்லையே. என்னம்மா வேணும்? நம்ம கனகா மாதிரி இத மத்தவங்க எப்படி ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறியா? எல்லாம் சரியா வரும், நீ தைரியமா இரு. நீ எதுவும் தயக்கம் காட்டாதம்மா. இதெல்லாம் இப்ப புதுசு இல்லம்மா. இந்த சாதி சனம் சமுதாயத்துக்கெல்லாம் நீ பயப்படாதம்மா. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க 1000 பழி சொல்லுவாங்க, ஆனா நாம வாழ ஒரு வழி கூட சொல்ல மாட்டாங்க. இங்க நாம நல்லா இருந்தா வைத்தறிச்சல் போடுவாங்க, நாம கஷ்டப்பட்டா சந்தோஷப்படுவாங்க. நாம யாருக்காக பயந்து ஒரு வாழ்க்கை வாழ்றோமோ அந்த 4 பேருக்கு இந்த 2 மட்டும்தான் தெரியும். என்னைக்குமே ஒன்னே ஒண்ணுதான் என் பேர பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன். நம்மளை நம்பினவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நம்மளை தெரியாதவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. மொத்தத்துல அவங்க வாழ்க்கையை பார்த்தா இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க யாரும் பெருசு இல்லை. ஒருத்தரோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தாலே
உங்களை சுத்தியும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். நீங்க நல்லா இருங்க. முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான். நீங்க 2 பேரும் ஜோடியா கல்யாணத்துக்கு வந்துடணும். வாங்கிக்கங்க. இந்தம்மா கனகா, இது உனக்கு. என்ன இருந்தாலும் நீயும் என் பேத்தி தானம்மா, உங்கள்கிட்ட கோச்சுக்க முடியுமா? என் பேரன் பலராமனோட அவசியம் நீ வந்துரு. வர்றப்ப உன் மனசுல இருக்கிற தப்பான எண்ணத்தை அழிச்சிட்டு வந்துரு. வாங்கிக்குமா. அப்புறம் உங்க மருமக கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு முன்னேற்பாடா ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களா? எல்லாம் உங்க ஏற்பாடு தானே? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா. உங்க மனசு எங்களுக்கு தெரியாதா? அது பிள்ளைங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. முக்கியமா கனகா புரிஞ்சுக்கணும். அப்ப நல்லது. எல்லாரும் மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேங்க ஐயா. இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. இருக்கட்டும். என் பேத்தி வாழ்க்கையில திரும்பவும் ஒரு மலர்ச்சி வர்றது இதுவே மனசுக்கு திருப்தியா இருக்கு. அப்ப நாங்க போயிட்டு வர்றோமா? வாங்க. போயிட்டு வரோம். வரோம்மா. வாங்க வரேம்மா. வாங்க. அத்தை, நீங்க பண்றதெல்லாம் சரியா? வந்தவங்க உங்க மேலயும் நம்ம குடும்பத்து மேலயும் நிறைய மரியாதை வச்சிருக்காங்க. அவங்க முன்னாடி எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நேரம் நான் அமைதியா இருந்தேன். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக்கிக்கிட்டீங்கல்ல. இதுக்குதான் நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொன்னேன். இதுக்கு தான் நான் உன்னை இங்க இருக்க சொன்னதே. எப்பவுமே கனகா தான் என்ன கஷ்டப்படுத்துவா. இன்னைக்கு நீங்க அதை பண்ணிட்டீங்கல்ல. ஆக மொத்தத்துல நான் சந்தோஷமா இருக்க கூடாது, அப்படிதானே? ஏன் வினோ இப்படி பேசுற? நான் சொன்னது தான் இவ்வளவு நாளா தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த தாத்தாவே என்ன சொன்னாரு? நான் பண்றதுல தப்பு இல்லைன்னு சொன்னாரா? எல்லாம் சரியா பண்ணிருக்கேன்னு பாராட்டினாரா? அப்புறம் என்ன? எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்.